என் தங்கமே, இன்று உன் தாயானவள் இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளை கேட்க உனக்கு பல தடைகள் நிச்சயமாக வரும். ஏனென்றால் வந்திருக்கின்ற செய்தி அப்படிப்பட்ட ஒரு செய்தி. இந்த செய்தி உனக்கு கிடைத்துவிடவே கூடாது என்பதற்காக பல தடைகளும் உன் வாழ்க்கையில் உனக்கென வரும். அப்படி இதையெல்லாமும் தாண்டி நான் உன் கண்ணில் பட்டு என்னுடைய வார்த்தைகள் உன் செவிகளுள் வந்து சேர்ந்து விட்டது என்றால் நிச்சயமாக இதைவிட பேரதிர்ஷ்டம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறெதுவும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், இந்த வராகி உனக்கென்று தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரிவர புரிந்து கொண்டு தெளிவாக ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நடக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கு நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒருவித மனப்பதற்றத்தோடே இத்தனை நாளும் உன்னை வைத்து விட்டது. இனிமேல் நான் சொல்லக்கூடிய செய்திகள் ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய உண்மைகள் நிச்சயமாக உன்னை வந்து சேராமல் போகாது. உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க வேண்டும் என்ற விதியை நிர்ணயித்திருக்கிறதோ அதனை நிச்சயமாக கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரம் நீ என்ன நினைத்தாய் என்பது எல்லாம் இனிமேலும் யோசித்து கொண்டிருப்பதில் பலனில்லை. இப்பொழுது நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாயோ அது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கே என்று சரியாகவே நடக்கப் போகிறது. உன்னுடைய விருப்பம் போல ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கென நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இப்பொழுது எனக்கு வந்து விட்டது. என்னவானாலும் சரி, நாம் நினைத்த ஒரு விஷயத்தை அடையாமல் ஒருபோதும் நாம் ஓய்ந்திருக்க மாட்டோம் என்பதுதானே என் குழந்தையினுடைய எண்ணம். நிச்சயமாக உன்னுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றும் வரை நானும் ஓய்ந்து விட மாட்டேன். உன்னுடைய முயற்சிகள் உச்சத்தில் இருக்கும் பொழுது நீ நினைத்தது எல்லாமும் சரியாகவே உனக்கு நடக்கும். எப்பொழுது உன்னுடைய முயற்சியில் இருந்து நீ பின்வாங்குகிறாயோ, எப்பொழுது நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் பின்வாங்க நினைக்கிறாயோ அப்பொழுது செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் உன்னையும் பின்தங்க வைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் கடந்து உனக்கான ஒன்றை நான் சரியாக உனக்கு கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் இந்த வாழ்க்கை என்பதனை நீ மறக்கக்கூடாது. நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி இனிமேலும் நீ கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சரியாக நடத்தவும் சரியாக உனக்கு ஒவ்வொன்றையும் புரிய வைக்கவும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ எந்த காலத்திலும் மறக்கக்கூடாது. இந்த வராகி உனக்கென சொல்லி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். யாருமே இல்லை என்று இனி நீ சொல்வதற்கு இங்கு ஒன்றுமே கிடையாது. ஏனென்றால் உன் மீது உண்மையான அன்பு கொண்டு உனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உன் தெய்வம் உன் தாய் நான் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நீ எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை இழந்து விட்டதாக நினைத்து இனி ஒருபோதும் கலங்கக்கூடாது. உனக்காகவே நான் மீண்டும் உன் முன்னால் வந்து நிற்கின்ற அவசியத்தை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக உன் தாய் நான் வர வேண்டும்? எதற்காக உன் முன்னால் வந்து நான் நிற்க வேண்டும்? ஏன் எனக்கு அப்படி என்ன கட்டாயம் வந்திருக்கிறது என்கின்ற பல கேள்விகளுக்கு நிச்சயமாக பதிலை நீ கொடுக்கத்தான் வேண்டும். எப்பொழுதுமே நாம் ஆசைப்படுவது போல இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கவில்லை என்று சொல்லி புலம்புவதற்கு பதிலாக நமக்கு நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் ஒன்றன் பின் ஒன்றாக
புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் தயாராக. நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்கு என்று நீ ஏற்றுக்கொள்ளும் காலம் உனக்கு வந்துவிட்டது. எதிலுமே முன்வைத்த காலை பின் வைக்காத என் பிள்ளை, இனி நீ செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ முழுமையான ஒரு வெற்றியை உணரப்போகிறாய் என்பதனை மறக்காதே. ஒரு முழுமையான சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. கலங்கி நின்று இந்த வாழ்க்கையில் நாம் இழந்து நின்றது எல்லாமும் போதும். இனி நமக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பது உன்னை நிச்சயமாக தெரியப்படுத்தி வாழச் சொல்லிவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இனி உனக்கு மிகப்பெரிய புரிதலை தர தயாராக இருக்கிறது என்பதனை புரிந்து கொள். யாரையும் நம்பி இந்த வாழ்க்கையில் இனி ஒருபோதும் நீ எதையும் இழக்காதே. யாரையும் நம்பி இந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தையும் நீ தொலைத்து விடாதே. வேண்டும் என்றே உன்னை சுற்றி நிற்கின்ற இந்த மனிதர்கள் உன்னுடைய கண்ணீரை காண துடித்து கொண்டிருக்கிறார்கள். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்களோ அது நடக்கிறதா என்பதைத்தான் இவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் இப்பொழுது உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி அதற்கு எதிர்மாறானதல்லவா? அதனால் எங்கே உனக்கு இந்த செய்தியை நான் கொண்டு வந்து சேர்த்து உனக்கு நம்பிக்கையை கொடுத்து விடுவேனோ என்று சொல்லி ஓடோடி இவர்கள் வந்து ஏதாவது ஒரு தீய விஷயங்களை உனக்குள் கொடுக்கும்படி நின்று உன்னை இந்த வார்த்தைகளை கேட்க விடாமல் செய்துவிட பல சூழ்ச்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. உன்னை தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய பல விஷயங்கள் நிச்சயமாக புரிய வேண்டும். எல்லாமும் நன்மைக்கு என்ற ஒரு சொல் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவரையும் இங்கு வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு நன்மையை கொடுக்கும் என்ற ஒரு வார்த்தையினால் இங்கு ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது உனக்கான ஒன்றை உனக்கென்று சொல்லிவிட துடிக்கும் இந்த நேரம், இனி என் பிள்ளை எதையும் நீ அவ்வளவு சுலபமாக நினைத்து விட்டுவிட முடியாது. அவ்வளவு சுலபமாக எதையும் என் குழந்தை தொலைத்து விட முடியாது. இந்த வாழ்க்கை உனக்கு பல உண்மைகளையும் நம்பிக்கைகளையும் தர தயாராகிவிட்டது. உனக்கே என்று எல்லாவற்றையும் உணர்த்திவிடவும் தயாராகிவிட்டது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களை நீ எப்பொழுதும் உன்னிப்பாக கவனித்து உனதாக பெற்றுக்கொள்ள நீ நினைக்கும் இந்த நேரம் முழுக்க உனக்கு வெற்றியும் வந்து சேரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையை, பொதுவாகவே தெய்வத்தின் வார்த்தைகள் எதற்காக நம் செவிகளை வந்து சேர்கிறது, எதற்காக தெய்வம் நம்மோடு பேச வேண்டும் என்று உனக்குள் கேள்விகள் எழுகிறது என்றால் அதற்குத்தான் அம்மா பதிலை சொல்கின்றேன். பல குழப்பம் உனக்குள் இருக்கும். பல தெளிவில்லாத விஷயங்கள் உனக்குள் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாமும் தவிர்த்து உனக்குள் தோன்றக்கூடிய இந்த தெளிவில்லாத விஷயங்களை எல்லாமும் தவிர்த்து உனக்குள் சில நல்ல விஷயங்கள் தோன்றத் தொடங்கும். உனக்குள் சில நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கை கொடுக்க தொடங்கும். அப்படிப்பட்ட நேரத்திலும் என் பிள்ளை, மனம் வருந்தி கொண்டும் நீ வேதனைப்பட்டு கொண்டும் நிற்பதை நிச்சயமாக உன் தாயால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதுதான் உண்மை. இது போன்ற ஒரு விஷயம் உன்னை சுற்றி நடக்கும் பொழுது அதை ஒருபோதும் என்னால் சரியென்று ஒத்துக்கொள்ள முடிவதில்லை. அதற்காகத்தான் உன் தாய் உன் முன்னால் வந்து நிற்பதும் உன்னிடத்தில் பேச நினைப்பதும்
இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களை என்னவென்று உனக்கு தெரிய முயற்சி செய்வதுமாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எந்த நாளும் இனி முழுமையான பலனை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய விருப்பங்கள் போல எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இன்றில்லை என்றாலும் அது இன்னொரு நாள் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ உணர வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விதமான தெளிவை தருவது போல இனியும் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சரியாக தெளியப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய ஆசைகளும் விருப்பங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இனி உனக்கு இந்த தாயின் அருளால் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னவாகிறது ஏதுவாகிறது என்பதனை எல்லாமும் எண்ணி கலங்கிக் கொண்டிருக்காதே. எப்பொழுதும் நாம் சூழ்நிலை கைதிகளாக நின்று நமக்கு கிடைக்கும் பல நல்ல விஷயங்களை தொலைத்தது போதும். இனி உனக்காக நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை நிம்மதியோடு வாழ்ந்து காட்டு. உனக்காக இந்த வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களை பெறுவதற்கு நீ துணிந்து நின்று காட்டு. எதுவும் நடக்காது கிடைக்காது என்று யாரும் இங்கு சொல்லிவிட முடியாது. எந்த ஒரு விஷயத்திலும் இந்த வாழ்க்கையை இங்கு யாரும் கைவிட்டு விட முடியாது என்பதுதான் உண்மை. உன்னோடு நான் எப்பொழுதும் துணையிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் இனிமேல் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும். என் பிள்ளையே, யாருமே துணையில்லாதவர்கள், யாருமே இவர்களுக்காக வந்து நிற்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களே தைரியமாக இந்த வாழ்க்கையை வாழும் பொழுது உனக்காக இந்த வராகி எப்பொழுதும் உடன் வந்து நிற்கின்ற உன் வாழ்க்கையில் நீ எதற்கெடுத்தாலும் பதறிக்கொண்டிருக்கலாமா? எதற்கெடுத்தாலும் நீ கலங்கிக் கொண்டிருக்கலாமா? உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை இனிமேலாவது நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் உண்மைகளை இனிமேலாவது இந்த தாயின் வார்த்தைகளிலிருந்து நீ தெரிந்து கொள். உன் தாயானவள் சொல்லக்கூடிய விஷயங்களில் இருக்கும் உண்மைகளை கொண்டு நிச்சயமாக நீ நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துவிட தொடங்கு. எதுவும் நடக்காது என்றும் கிடைக்காது என்றும் ஒருபோதும் நீ உனக்குள் நீயே நினைத்து கொண்டு உன்னை அதிகமாக வேதனைப்படுத்தி கொண்டிருக்காதே. எல்லாமும் மாறிவிடும். எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக மாறும். மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்வது இதற்காகத்தானே. எந்த விஷயத்திலும் மாற்றங்கள் வராது என்று ஒருபோதும் நாம் சொல்லவே முடியாது. ஏதாவது ஒரு நிலையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அடுத்தடுத்த நிலைகளில் சில சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி அத்தனையிலும் அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும். உனக்கு வெற்றி என்றால் என்னவென்று நான் நிச்சயமாக உணர்த்த வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரியான ஒன்றை நான் இனி உனக்கு எப்பொழுதும் தெளிவாக உணர்த்தி கொடுக்க வருவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இந்த வாழ்க்கையை ஒருபோதும் நீ விட்டு கொடுத்து விடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க நீ எதையும் தொலைத்து விடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பல அதிசயங்களை தாண்டி நாம் அடையக்கூடிய இந்த விஷயம் இனி உனக்கு மிகப்பெரிய வெற்றியை நடத்தி கொடுக்க போகிறது என்பதனை புரிந்து கொள். எதையுமே யோசித்து யோசித்து நாம் கைவிட்டது எல்லாமும் போதும். இனி நமக்கென நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டு வாழ்ந்து விட்டால் அது போதும். யாரும் எதையும் இந்த வாழ்க்கையில் இனி உன்னை விட்டு தொலைத்து விட முடியாது என்பதுதான் உண்மை.
உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலங்கள் இனி உன்னை எளிமையாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். மிகவும் தெளிவாக உன்னை இந்த வாழ்க்கை வாழ்த்தி செல்லும் என்பதனையும் நீ புரிந்து நடந்து கொள். எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு நிற்காதே. எந்த சூழ்நிலையிலும் நீ உனக்காக கலங்கி தவிக்காதே. நாம் எதிர்பார்த்தது எல்லாமும் எப்பொழுதும் இனி நமக்கென்று கிடைக்கும் பொழுது அதிலிருந்து ஒருபோதும் நாம் பின்வாங்கிவிடக்கூடாது என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, வார்த்தைகளினால் உன்னை வேதனைப்பட வைக்கின்ற இந்த மனிதர்கள் இருக்கும் வரை இனி எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் உன்னுடைய சந்தோஷத்தை பெறுவதில் உனக்கு பல சிக்கல்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் இந்த சிக்கல்களை எல்லாமும் தாண்டி நீ முன்னேறி வரக்கூடிய காலம். பேசுகின்றவர்களை எல்லாமும் கவனத்தில் கொண்டு நீ இருந்து விட்டால் எதுவுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கட்ட விஷயத்தை நோக்கி நீ அடியெடுத்து வைக்க வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. அடுத்தது என்னவென்று என் பிள்ளை யோசிக்க வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு உனக்கென்று நான் உறுதுணையாக நிற்கும் இந்த நேரங்களில் நீ முழுக்க முழுக்க உனதான ஒவ்வொன்றையும் பெறக்கூடிய தருணங்களும் உனக்கு வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதையே நடத்த வேண்டி நாம் உருவாக்கி கொடுக்கும் இந்த அவசியங்கள் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி எப்பொழுதும் உன்னை இந்த வாழ்க்கையில் இவை எல்லாமும் வலிமைப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொல்லும் விஷயங்கள் இனி உனக்கு ஒவ்வொன்றையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ கற்றுக்கொண்டால் அது போதும். எதிர்பாராத நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல வெற்றிகள் உன்னை வந்து சேரும் என்பதனையும் மறந்து விடாதே. தெய்வம் இருக்கும் நேரம் இனிமேல் எதற்கும் அஞ்சி நடுங்க வேண்டாம். இந்த தெய்வம் வருகின்ற நேரம் இனி எதற்கும் கலங்க வேண்டாம். மன நிம்மதியோடு இருந்து இந்த வாழ்க்கையை நீ உன்னுடையதாக மாற்ற முடிவு செய்து விட்டால் அது போதும். எல்லாவற்றிலும் உன்னுடைய விருப்பங்கள் அத்தனையும் உனக்கே என்று சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கே என்று இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் உறக்கச் சொல்லும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நீ இனி அடையக்கூடிய ஒவ்வொரு வெற்றியும் உன்னை சுற்றி இருப்பவர்களினுடைய மனதில் மிகப்பெரிய தாக்கத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிலைகளையும் என் பிள்ளை சரியாக நீ உணர வேண்டும். உன்னோடு உனக்கே என்று நான் இருக்கும் இந்த நேரம் இனி அத்தனையிலும் இந்த வெற்றி உனக்கு எப்பொழுதும் ஒவ்வொரு உண்மைகளையும் பறைசாற்றிக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நன்மைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. பல நன்மைகளை நான் உனக்கு என்று இனிமேல் எப்பொழுதும் தந்து கொண்டிருப்பது போல உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ கவனம் செலுத்து. உனக்கு தெய்வம் துணை இருக்கிறது என்ற ஒரு வார்த்தை போதாதா? இனி வேறு எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த நன்மைகளை மட்டும் நீ கைவிட்டு விடாது. எல்லா நிலையிலும் உனக்கான விருப்பங்கள் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதுதான் உண்மை. உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் இனி நிச்சயமாக உனக்கான ஒரு நம்பிக்கையை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையையும் நீ எப்பொழுதும் தெளிவோடு புரிந்து கொள்ள தயாராகிவிடு. எல்லா நிலையிலும் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு
உண்மைகளை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். பல நம்பிக்கையை கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக வாழச் சொல்ல வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.